தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் A to Z தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க ஒரு டாபிக் என்ன கேட்டிங்கன்னா, அதான் ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டில் நம்ம மொபைல் நம்பரை வீட்டிலேருந்து செல் மூலமாக எப்படி மாற்றுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ரேஷன் கார்டில் மொபைல் நம்பரை மாற்றுறதா இருந்தால் நம்ம இ-சேவை மையத்துக்கோ அப்படின்னா தாசில்தார் ஆஃபீஸுக்கோ போய் தான் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போகாமல் உங்கள் மொபைல் மூலமாகவே ஆன்லைன் வழியாக இந்த ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிடலாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல்ல உங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எனேபிள் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ரேஷன் கார்டோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் வந்து காலாவதி ஆயிருந்தாலோ இல்லை தொலைஞ்சு போயிருந்தாலோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நம்பர் மாற்றியிருந்தாலோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக தாலுகா ஆஃபீஸு அப்படின்னா இ-சேவை மையம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடைய வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் எங்கேயுமே அடையாமல் உங்கள் மொபைல் வழியாகவே ஆன்லைன் மூலமாக நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிடலாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கும். அதாவது மேரா ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் மேரா ரேஷன் 2.0 அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதை எப்படி பயன்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம். அதோட நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும். அதை டேப் பண்ணிங்க செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதாவது லாகின் பேஜ் போகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் ஃபஸ்ட்டு அதில் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். என்டர் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கேப்சா கோட் இருக்கும். அந்த கேப்சா கோடை நீங்கள் தவறு இல்லாமல் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிற அந்த டேப்பை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து அதாவது ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் லாகின் வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேரா ரேஷன் அந்த ஆப் அப்படிங்கிறதுக்கு உள்ளே போயிடும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எம்பின் அப்படின்னு ஒரு நம்பரை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது உங்களோட பாஸ்வேர்ட் யூஸ்வர் நம்பர் வந்து க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அது 4 டிஜிட்டில் இருக்கும். அந்த 4 டிஜிட் நம்பரை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் கன்ஃபார்ம் நம்பர் அதை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஓகேயான பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட அந்த வெப்பேஜோட ஹோம் பேஜ் வந்துடும். உங்களோட ரேஷன் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை ஸோ கஸ்டமர் அதாவது ரேஷன் கார்டு யார் பேரில் இருக்கும், அவங்களோட நேம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டோட அந்த நம்பர் எல்லாமே அதில் ஷோ ஆகும். நீங்கள் எம்பி நம்பர் க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். நீங்கள் உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் நீங்கள் அதை என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த டேப் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ரேஷன் கார்டோட அந்த பேஜ் வந்துடும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டோட நம்பர், உங்கள் நேம், உங்கள் அட்ரஸ் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் மேலே ஷோ ஆகும். அதாவது உங்கள் ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட அனைத்து டீட்டெயில்ஸும் மேலே ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் பெண்டிங் மொபைல் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு டேப் இருக்கும். அந்த டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்ட உங்கள் குடும்ப நபரோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதாவது சைடில் வியூ அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட அந்த மொபைல் நம்பரை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கான அதாவது எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் போய் உங்களை யார் பேரில் அந்த மொபைல் நம்பரை மாற்ற வேண்டியிருக்கோ அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் அதில் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி முடிச்சாலும் பார்த்தீங்கன்னா அதில் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிரும். இங்கே சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது யுவர் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் டு டிஸ்ட்ரிக்ட் ஃபுட் சப்ளை ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி வந்துடும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை சப்மிட் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சம்மந்தப்பட்ட அந்த தாலுகா அதிகாரிகள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து அங்கே வந்து அனுப்பிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி ஈஸியாக உங்கள் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அதாவது நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு அருகில் உள்ள ரேஷன் கடையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியர் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அனைத்து வகையான அந்த ரேஷன் கடைகள் மேலே ஷோ ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து டீட்டெயில்ஸும் அதாவது ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை நேம் சேஞ்சாக இருக்கலாம், அல்லது டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஆப் வழியாக நீங்கள் வீட்டில் இருந்து ஆன்லைன் மூலமாக உங்கள் மொபைல் வழியாக ஈஸியாக நீங்கள் இதில் வந்து இது மூலமாக நீங்கள் மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.